இந்தியா டுடே பத்திரிகையைச் சேர்ந்த ரூபன் பானர்ஜி என்னிடம் கருத்து கேட்கிறார். என்ன சொல்வேன் நான்? வாழ்க்கையின் மீதான எனது காமம் என்னிடமிருந்து காணாமல் போனதைப் போல உணர்கிறேன் என்றேன். பிலிப்பும் தீமோத்தேயுவும் என்ன செய்தார்கள்? அந்த குழந்தைகளுக்கு நேர்ந்த கொடுமையை என் மகள்கள் இருவருக்கும் எப்படி நான் விளக்குவேன்? எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது காலிஃப்ளவர் பக்கோடாவை விரும்பி சாப்பிட்டனர் பிலிப்பும் தீமோத்தேயுவும். என் மனைவி டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புற தோட்டத்திற்கு போவதை பார்த்து நானும் ஓடினேன். நான் டார்ச் லைட் அடிக்க அவர் காலிஃப்ளவர் பறித்து மீண்டும் அவர்களுக்கு பக்கோடா செய்து கொடுத்தார். அந்த குழந்தைகளின் நினைவு வந்ததால் எங்கள் வீட்டில் பல ஆண்டுகள் காலிஃப்ளவர் சமையலே இல்லை. கொலை குற்றவாளி தாராசிங் பற்றி சொல்கிறேன். அவர் ஒடிசாக்காரர் இல்லை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்திய ஆசிரியராக ஒடிசாவுக்கு வந்தவர். தாக்கூர் முண்டா பகுதியில் நடந்த சில சம்பவங்கள் எனக்கு நெருடலாகவே இருந்தன. டிசம்பர் 21 தான் புதிய எஸ்பி பொறுப்பேற்றார். அவருடன் கலந்தாய்வு செய்யும் போது தாராசிங்கின் நடவடிக்கைகள் பற்றி விரிவாக பேசினோம். தாராசிங் கெந்துஜார் மாவட்டத்தில் இருந்து செயல்பட்டதால் ஜனவரி 6 அதாவது படுகொலைக்கு 2 வாரம் முன்புதான் அந்த நபரின் நடவடிக்கைகளை கண்காணித்து தகவல் அனுப்பும்படி அந்த மாவட்ட கலெக்டருக்கு நான் கடிதம் எழுதினேன். 18 எனது வீட்டிற்கு வந்த கிரஹாம் அந்த பகுதிக்கு குழந்தைகளுடன் சென்று தங்கப்போவதை சொல்லவே இல்லை. இது என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. கிரஹாம் படுகொலைக்கு பின்பு இது பற்றி நான் கிளாடிஸிடம் கேட்டேன். ஜனவரி 18 கிரஹாமின் பிறந்த நாள். அன்று மாலை உங்களுடன் செலவிட விரும்பினார். அதனால் தான் அனைவரும் வந்தோம் என்றார். என் கணவரையும் 2 குழந்தைகளையும் படுகொலை செய்தவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று கிளாடிஸ் அறிவித்தார். அவருக்கு ஆறுதல் சொல்லச் சென்று நானும் என் மனைவியும் கண் கலங்கி நின்றோம். எங்களுக்கு அவர் ஆறுதல் சொன்னார். இறுதிச் சடங்கு முடிந்ததும் நான் செய்த முதல் வேலை கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பற்றி யாராவது எப்போதாவது புகார் செய்திருக்கிறார்களா என்று எஸ்பியிடம் எழுத்து மூலமாக கேட்டதுதான். அதற்கான விடை எனக்கும் தேவைப்பட்டது. கோப்புகளையெல்லாம் தோண்டி துருவி பார்த்துவிட்டு எந்த புகாரும் இல்லை என்று பதில் அனுப்பினார் அவர். இந்த படுகொலை பற்றி விசாரிக்க நீதிபதி டிபி வாத்வா கமிஷனை ஒன்றிய அரசு நியமித்தது. டெல்லியில் நடந்த விசாரணையில் நான் சாட்சியம் அளித்தேன். கிரஹாம் குடும்பத்துடன் வந்து சந்தித்ததை கூற தேவையில்லை என்றார்கள் சக அதிகாரிகள். ஆனால் நான் அதை அழுத்தம் திருத்தமாக கூறினேன். கிரஹாம் கொலை செய்யப்படும் வரை மத சுதந்திரம், மதமாற்றம் குறித்து ஒடிசா மாநிலத்தில் ஒரு சட்டம் இருப்பதை எனக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. அதை ஏன் நீங்களாகவே சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆனால் நானே சொன்னேன். ஏனெனில் வறட்சி நிவாரண பணிகளில், வளர்ச்சி பணிகளில் மூழ்கி கிடக்கும் ஒரு மாவட்ட ஆட்சி தலைவருக்கு அந்த சட்டம் ஒரு முன்னுரிமை இல்லை என்பதை பதிவிட விரும்பினேன். 1 மாதம் கழித்து டெல்லிக்கு வரச் சொல்லி கமிஷனரிடமிருந்து மீண்டும் அழைப்பு. மீண்டும் விசாரணையோ என்று நினைத்தேன். விசாரணை முடிந்துவிட்டது. கமிஷனின் அதிகாரிகளுடன் கடைசியாக ஒரு கூட்டம், உங்களையும் அழைக்க தோன்றியது என்றார் நீதிபதி வாத்வா. அவர் அறிக்கையில் எனது சாட்சியம் சுருக்கமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆசை காட்டியோ வற்புறுத்தியோ யாரும் யாரையும் மதம் மாற்றியதாக புகார் எதுவும் இல்லை என்று நான் குறிப்பிட்டது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஓராண்டு தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கொலை குற்றவாளி தாராசிங் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் 2003 மரண தண்டனை வழங்கியது. 2005 உயர் நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்றியது. 2011 உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. மிஷன் வளாகத்தில் இயங்கிய தொழுநோயாளர் விடுதியை கிரஹாம் ஸ்டெயின்ஸ் நினைவு மருத்துவமனையாக கிளாடிஸ் விரிவாக்கினார். 2004 ஜூலையில் நடந்த தொடக்க விழாவில் தலைமை விருந்தினராக நான் கலந்து கொண்டேன். 2005 இந்திய அரசு கிளாடிஸுக்கு பத்மஸ்ரீ விருதளித்து கௌரவித்தது. பிறகு நான் தேர்தல் ஆணைய பணிக்கு டெல்லி சென்று விட்டேன். மகள் எஸ்தருடன் கிளாடிஸ் ஆஸ்திரேலியா சென்று விட்டார். 2009 எனக்கு பெரும் உடல்நல குறைவு ஏற்பட்டது. 2010 ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த கிளாடிஸ் சென்னையில் என்னை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 2016 கிளாடிஸுக்கு சமூக நீதிக்கான அன்னை தெரசா நினைவு விருது வழங்கப்பட்டது. 2018 ஏப்ரலில் ஆஸ்திரேலியா சென்றிருந்தேன். கிளாடிஸை நேரில் சந்திக்க எனக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் சந்திக்க முடியவில்லை. 2019 செப்டம்பர் மாதம் சென்னை விமான நிலையத்தில் என் எதிரே திடீரென்று கிளாடிஸ் வந்து நின்றார். இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். முற்றிலும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு. புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். எஸ்தருக்கு திருமணமாகிவிட்டது. கணவர் பெயர் ரூபன், 4 குழந்தைகள். கிளாடிஸ் அங்கேயே ஒரு மருத்துவமனையில் பகுதி நேரமாக பணியாற்றுகிறார். அவ்வப்போது பேர குழந்தைகளின் படங்களை எனக்கு அனுப்பி வைப்பார். 2009 வெளியான த லீஸ்ட் ஆஃப் தீஸ் என்ற ஆங்கில திரைப்படம் கிரஹாமின் வாழ்க்கை பற்றியது. அனீஸ் டேனியல் இயக்கிய இந்த படத்தில் ஸ்டீஃபன் பால்ட்வின் கிரஹாம் கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படத்தை இணையத்தில் பார்த்தேன்.
1999 கிரஹாமின் படுகொலை பற்றி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் KR நாராயணன் கூறியது எனது நினைவுக்கு வந்தது. இந்த படுகொலை உலகின் கொடுஞ்செயல் பட்டியலில் நிச்சயம் இடம்பெறும். தொழுநோயாளிகளுக்காக காலமெல்லாம் பாடுபட்ட ஒரு மனிதனை நன்றி பாராட்டி முன்மாதிரியாக கொண்டாடாமல் இப்படி கொன்றது இந்தியாவின் சகிப்புத்தன்மைக்கும் மனிதாபிமானத்திற்கும் முற்றிலும் முரணானது. அது முதல் குடிமகனின் குரல் மட்டுமல்ல, மனசாட்சியுள்ள ஒவ்வொரு இந்தியனின் குரலும் கூட. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் குடி